பேரிச்சம்பழம் பறிமுதல் விவகாரம் தொடர்பாக பிளிப்கார்ட் நிறுவனம் விளக்கம் அளித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம். என்ன விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது கார்த்திக்? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கோவை மாவட்டம் உணவு பாதுகாப்பு துறையினர் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு 37 காமர்ஸ் நிறுவனங்கள் கூடிய உணவு கிடங்குகளில் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது பிளிப்கார்ட் நிறுவனத்தில் வைக்கப்பட்டிருந்த 278 கிலோ பேரிச்சம்பழம் காலாவதியானது தெரிய வந்தது. உடனடியாக அந்த 278 கிலோ பேரிச்சம்பழத்தை பறிமுதல் செய்யப்பட்டு அதை ரசாயனங்கள் ஊற்றி அளித்தனர். இந்த சூழல்ல பிளிப்கார்ட் நிறுவனம் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கு. நாங்கள் பொதுமக்களிடையும் வாடிக்கையாளருக்கும் மிக கண்ணியமான ஒரு பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான நிறுவனமாக நாங்கள் இருக்கிறோம். இது மாதிரி காலாவதியான பொருட்களை நாங்கள் பொதுமக்களிடம் கொண்டு செல்லவில்லை. அதை எங்களுடைய கிடங்குகளே தனியா அதை அப்புறப்படுத்துவதாக ஒரு இடத்தில் வைத்திருக்கிறோம். அதை எந்த விற்பனைக்கான நோக்கத்தில் நாங்கள் வைக்கவில்லை என்ற ஒரு விளக்கத்தை அவங்க தரப்புல தெரிவித்திருக்காங்க. உணவு பாதுகாப்பு துறையினர் நடத்திய இந்த அதிரடி ஆய்வுல 278 கிலோ பேரிச்சம்பழம் பறிமுதல் செய்யப்பட்டு ரசாயனம் அளிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பான விளக்கத்தை அந்த நிறுவனம்